லப்பர் பந்து அப்ரிசியேஷன் படம் பார்த்தாச்சு வெற்றிகரமா. பல வேலைகளுக்கு நடுவுல பார்க்க முடியல படத்தை, கடைசியா பார்த்துட்டு வந்து எல்லாரும் ரிவ்யூ எல்லாம் போட்டு ஓடி தேஞ்சு அடிச்சு லப்பர் பந்த பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாராட்ட வேண்டியது வந்து டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து, அறிமுக இயக்குனர். முதல் படத்திலேயே வந்து ஒரு வித்தியாசமான கதைகளத்தோட வந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. இப்போ வந்து தமிழ் சினிமால வந்து நிறைய ஜான்ரா வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது விதவிதமா நிறைய வருது, கலவையா வருது. பொழுதுபோக்கு படமாவே பார்த்தாலும் வந்து கோட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் லப்பர் பந்துங்கிறது இன்னொரு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த வருஷம் மட்டுமே இது 2வது படம் நினைக்கிறேன், ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம். ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் இந்த படமே பார்க்கையில நமக்கு ப்ளூ ஸ்டார் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலுமே இது முழுக்க முழுக்க அதே மாதிரி தான் போதாங்கிறத பார்த்தோம்னா இல்ல, இது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து ப்ளூ ஸ்டாரை நான் பார்த்திருக்கேன், இப்ப இதுவும் பார்த்தாச்சு. எந்த விதத்திலுமே வந்து அதோட டச் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசா தோணல. ஏன்னா வந்து கிரிக்கெட் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் சொன்ன கருத்துக்கள் வேற. இதுல வந்து ஒரு ஈகோ கிளாஷ், அதுல வந்து சாதிய வன்கொடுமைன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதுல சொல்லியிருக்காங்க ரொம்ப ப்ளூ ஸ்டார் மாதிரி ஃபுல்லா அதுல இறங்காம இதுல இன்னும் நிறைய சென்டிமெண்ட், நிறைய வேல்யூ சேர்த்திருக்காங்க. மத்தபடி படத்துல எல்லா இதையுமே வந்து கரெக்டா வச்சிருந்தாங்க. லவ்வா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாத்தையும் வந்து கரெக்டா அளவளவா வச்சிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்கல, தகட்டல. டக்குன்னு ஒரு கிரிக்கெட் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு லவ் பாட்டோ அப்படி எதுவும் வரல. மத்தபடி வேற எந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரையும் கெடுக்காத அளவுக்கு வேற எந்த சீன்ஸுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அட்டகத்தி தினேஷ், ஏன்னா அவரு பண்ண கேரக்டர் வந்து அவர் வயசையும் தாண்டின ஒரு கேரக்டர், பொண்ணுக்கு அப்பா அப்படின்றது. அதுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், அதுக்கான நடை, அப்புறம் வந்து அவருக்கு தரக்கூடிய அந்த பில்டப் சீன்ஸ், ரெஃபரன்ஸ் இதாண்டா ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சாரோட அதிக ரெஃபரன்ஸ் வந்து அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபேன்ல அதுல அவரு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து தளபதி ஃபேன் நினைக்கிறேன் அதுல. ஆமா, அவரோட பாட்டு போட்டு 2 பேருக்கும் இன்ட்ரோடக்ஷன் சாங். நம்ம WWE எல்லாம் சின்ன வயசுல விளையாடும் போது இந்த ஜான்சிரா மியூசிக் போடுறது, ஆமா, அந்த மாதிரி இந்த பெயின் விளையாடும் போது வருமே, ஆமா அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ள அவங்களுக்கு அந்த ஈகோ, சின்ன பசங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வர்ற டென்ஷனு, இவரோட பாட்டு போட்டோதான் இவருக்கு வர கோவம் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அந்த பாட்டு எப்படா போடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே கொண்டு வந்துட்டாங்க. வருஷமா சொல்லாம பால், ரப்பர் பால், டெம்பர் பாலா, இது இந்த காலகட்டம் சொல்லாம இது 5 ரூபா இருக்கும் போதுன்ட்டு போட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும்ல எப்ப 5 ரூபா இருந்துச்சு, எப்ப 15 ரூபா இருந்துச்சு, எப்ப 35 ரூபா இருந்துச்சுன்றது. அது அழகா அதுல வந்து சொல்லிட்டே வந்தாங்க. என்னன்னே தெரியல, ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து இந்த ஈகோவோட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து போன படத்துலயும் ஈகோ கிளாஸ் தான், இதுலயும் ஈகோ கிளாஸ் தான். அதுல அவர் நடிக்கும் போது டிஃப்ரெண்டா நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, இதுல டிஃப்ரெண்டா நடிக்கிறான்ல. அவரோட சாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவரோட கரியர் கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டோரி எல்லாம் சூஸ் பண்ணிருக்க மாட்டாரு, விதமா தான் சூஸ் பண்ணிருப்பாரு. எல்லா படங்களும் ஒர்க் ஆகுறதுல சில படங்கள் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி. இது வந்து அந்த மாதிரி ஒரு ரகம். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பார்க்கிங்ல பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு மேரேஜ் ஆன ஒரு மிடில் ஏஜ் மேன் மாதிரி நடிச்சிருந்தாரு. இதுல வந்து ஒரு நல்லா கொஞ்சம் ட்ரிம் எல்லாம் பண்ணி ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரு. இப்ப எல்லா படத்துலயும் வர லவ் போர்ஷன்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும், ஆனா என்னோட ரிலேட் ஆகாது, முடியாது. அது உங்களோட பர்சனல் ப்ராப்ளம். அது பர்சனல் ப்ராப்ளம். அதனால உங்கள்ட்ட கேக்குறேன், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம்? இல்ல, அது எல்லா படங்களையும் காட்டுற மாதிரி தான். அது பார்ப்பாங்க, பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சேட் பண்ணுவாங்க, கொஞ்சமா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அப்படியே போவோம். அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. அவங்க கேரக்டர் எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும், யாராவது தினேஷ்க்கும் ஹீரோயினுக்கும் உள்ள கம்யூனிகேஷனா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபுக்கும் அழகான ஒரு லவ் இருக்கும், அவங்களுக்கும் தினேஷ்க்கும், அதெல்லாம் எப்படி காமிச்சிருந்தாங்க? அது ஆக்சுவலி இந்த மாதிரி படங்கள்ல ஈகோ கிளாஸ் இருக்கு அப்படி இப்படின்னா பார்க்கிங் படத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க உடனே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி தைரியமான ஆட்களா வந்து காட்ட மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா அவங்க டாமினண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு ஈகோ இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் அமைதியா இருப்பாங்க, அந்த மாதிரி. பெண்கள் வந்து தைரியமா பேசுற மாதிரி. 2 ஹீரோயின் கேரக்டரும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த அம்மா ரோல் நடிச்சிருந்தவங்களும் சரி, ஹரிஷ் கல்யாணுக்கு பேர நடிச்சிருந்தாங்க அவங்களும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்லாங் எல்லாமே வந்து கரெக்டா பிடிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதையும் தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம இதுல பேசலாம். ஏன்னா வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா பார்த்தோம்னா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்கே பயங்கரமா பண்ணியிருந்தாரு, பாலசரவணன் பயங்கரமா பண்ணியிருந்தாரு, அப்புறம் அந்த நக்கலைட்ஸ் நடிப்பாரு ஜென்சன் திவார், அவரு வந்து மிரட்டி விட்டாரு ஒரு சீன்ல. ஒரு எனக்கு இதுதான் வில்லனா மாறுவாரோன்னா வேற நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல. ஏன்னா அந்த இந்த மாதிரி கதைக்கெல்லாம் பார்த்தாலே இதுல மெயினா வில்லன் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் எனக்கு. காளி வெங்கட்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரு பொண்ணை வந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க கிரிக்கெட் ஆடும்போது ஒரு மாஸ் மொமெண்ட் இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் அதுல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டாக்ன்றதுல அது வந்து எந்த இடத்துலயும் ஒளிவு மறைவு இல்லாம நெத்தடியா அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டேரக்டரே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நான் யாரையும் இப்படி பார்க்க மாட்டேன்றதே வந்து இங்க ஒரு அரசியலா போய்கிட்டு இருக்கு. அதான் அந்த படத்துல வந்து சொல்லி
சொல்லியிருப்பாரு. ஒரு டைலாகவே வரும். இன்னொன்னு வந்து ரொம்ப நல்லா இருந்த டைலாக் வந்து அந்த பாலசரவணன் வந்து பொண்ணை வந்து டீமுக்குள்ள விளையாட எதுக்கு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க நம்மள விளையாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்னடா அது ஜாதி திரும்ப இது ஆம்பளை திரும்புறா அப்படிங்கிறப்பாரு. அது பயங்கரமா உடைச்சு விட்டது. அதே மாதிரி அவர் கேக்குறது, ஏன்னா அவன் உனக்கு தம்பி, இவன் உனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அந்த காளி வெங்கட்டோட புரிதல் ரியலைசேஷன்லாம் நல்லா இருந்துச்சு அந்த. ஏன்னா வந்து ஒரு ஜாதி மறுப்பாளனா இருக்கும்போது என்னன்னா அவன் ஜாதி பார்க்க மாட்டாங்க, ஆனா அவனுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனாலும் போய் நிக்க மாட்டாங்க. அதுல வந்து அது சொல்லியிருப்பாங்க, நீ ஜாதி பார்க்க மாட்டானே ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நில்லு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் கிளைமேக்ஸ்ல வந்து காளி வெங்கட் போய் தைரியமா பேசுவாரு, இவன் விளையாடுவான் என்ன பிரச்சனை அப்படின்ற போதுதான் அதுக்குள்ள ஒண்ணு நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ப்ளூ ஸ்டார்லயும் இருக்கும், ஆனா வந்து இதுல வந்து இப்ப நடைமுறையில இருக்கிற விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க. அது ஒரு காலகட்டமா இருக்கும், இது நடைமுறையில இருக்கிற அரசியல் பத்தி பேசியிருப்பாங்க. மொத்தமா ஒரு பேக்கேஜா இருக்கு லப்பர் பந்து. இந்த இடத்துலயுமே வந்து இது இவங்களுக்கான படம், இவங்களுக்கான மக்களுக்குன்னு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமா இருக்கு. ஏன்னா இப்ப கிரிக்கெட் படம் அப்படின்றதுனால வந்து இது வந்து பசங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும், கிரிக்கெட் விளையாடுறவங்க மட்டும்தான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஒதுக்கிற முடியாத ஒரு படமா இது இருக்கு. எல்லாருக்குமான படமாவும் இந்த படம் இருக்கிறதுனால நம்ம நைட் ஷோ தான் முன்னத்தனைக்கும் ஹவுஸ்ஃபுல், நிறைய பேர் ரசிச்சதை பார்க்க முடியுது. எஸ்பெஷலி வந்து கலாய்ச்சிப்பாங்க தெரியுமா, ஜென்சதிவாரும் வந்து பாலசரவணன் வந்து இவங்க அட்டகத்தி விளையாடும் போதும் சரி, ஹரிஷ் கல்யாண் விளையாடும் போதும் சரி ஒரு மாதிரி கலாய்ச்சிக்குவாங்க. இவங்களே வந்து உங்களுக்கு கவுண்டர் அடி போனோம், அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் எல்லா கிரிக்கெட் மேட்ச்லயும் லோக்கல் டோர்னமெண்ட்லயுமே வந்து நடக்கும். எதிர் டீம் நம்ம கலாய்க்கிறதும் அவங்க கிரவுண்டுக்குள்ள இருக்கும் போது கலாய்க்கிறது இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. வெளியே அவங்க 2 பேர் அடிச்சுக்கிறது பிரச்சனை இல்ல. ஹரிஷ் கல்யாண் ஊருக்குள்ள விளையாடும் போது பின்னாடி நின்று ஹரிஷ் கல்யாணம் விருப்பத்துவாங்கல்ல, அது பயங்கரமா நடக்கும். அதனால பவுண்டரியில நிக்க அவனும் போக மாட்டான். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் போது ரிலேட் ஆச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் லவ் போர்ஷனை தவிர மத்த எல்லாமே எனக்கு ரிலேட் ஆச்சு. விட மாட்டேன். அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் வந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். நடுவுல அவர் எதுவும் படம் பண்ணாரா? இது ஜேபேபி பண்ணாரு, அதுக்கப்புறம் பண்ணாரு. ஆமா, நிறைய படங்கள் இருக்கு. தண்டகாரன் நிறைய படங்கள் கண்டினியூவா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கேப் எடுத்து வர்றதுனால நமக்கு தெரியல என்னன்னு இல்ல, செலக்டிவா பண்ண ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன். அதுதான் அவருக்கு நல்லதும் கூட. ஏன்னா செலக்டிவா யாராவது செலக்டிவா தான் பண்ணணும், அப்பதான் வந்து ஒரு படம் வந்து நல்லா அமையும். அதாவது நடிச்சிட்டு இருந்தாலும் அதுல ஒரு செலக்டிவா பண்றது பெட்ரு. பட் அது அவருக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல ஆக்டர், நல்ல பெர்ஃபார்மருங்கிறப்போ அவரோட ஒரு 10 படம் வந்திருக்குன்னா அது ஒரு 4 படம் வந்து கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி படங்களா இருக்கு. பட் அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டம் கூட வரலையே அப்படிங்கிறது இன்னும் ஒரு இல்ல, அது வராத வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸ்டார்டம் சொல்றது லைக் ஒரு பேங்கபிளான ஒரு ஹீரோவா அவர் சொல்றேன். தமிழ் சினிமா நடிகர்கள் பட்டியல்லையும் கூட அவரை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறான்ற மாதிரி அவர் வந்து நம்ம பேசுறோம்ல, கவின் மணிகண்டன் எல்லாம் பேசுறோம், ஹரிஷ் கல்யாண் அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டு இன்னும் இந்த ஜெனரேஷன்லயே தலைவர் ஒருத்தர் இருக்கானாண்டா, அவனை கொண்டு அவரை வந்து அந்த மாதிரி ஏன் இன்னும் யாரும் பெருசா பேசல அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. லப்பர் பந்துல இன்னும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணிருக்காரு. ஆமா, 2 பாட்டு தான், பாட்டு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். 2 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய பாடல் ப்ளூ ஸ்டார்ல கூட ஒரு 4-5 பாட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எத்தனை பாட்டு இருக்குன்னு தெரியல. இதுல வந்து ஒரு 2-3 பாட்டும் வந்து அவ்வளவுதான் இருந்துச்சு. மீதி ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தான். இல்ல, போதுமான அளவா இருந்துச்சு. இன்னும் தகட்டி இருக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. இல்ல பத்தலங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லல, நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த 2 மெலடியா வந்து 2 வந்து நினைக்கிறேன். ஒரு ஜாலியான ஒரு லவ் சாங், அப்புறம் சோகமான ஒரு சாங் நினைக்கிறேன். அதுதான் அப்ப அவங்க 2 பேத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அது 2 இதுக்குமே வந்து ரிலேட்டபிளா பண்ணிருந்தாங்க. படம் ஃபுல்லாவே அப்படிதான் பண்ணிருந்தாங்க. மாண்டாஜா பண்றதுக்கு வந்து இப்ப ஹரிஷ் கல்யாண் அப்புறம் அவங்களுக்குன்னு ஒண்ணு தனியா பண்ணிட்டு, அப்புறம் அட்டகத்தி தினேஷ் இவங்களுக்குன்னு தனியா பண்ணாம ஒரே சாங்ல 2 லவ்வையும் காட்டது, 2 ரிலேஷன்ஷிப் காட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் வந்து நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் வந்து பயங்கரமா எழுதி இருக்கிறாரு. நம்ம பல விஷயத்துல சொல்றதுதான், தயவு செஞ்சு எழுதுங்க, கேரக்டர் ஆர்க்கா மாத்துங்க அப்படின்றதுதான். அட்டகத்தி தினேஷோட கேரக்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆர்க். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்றது வந்து அட்டகத்தி தினேஷ நம்ம பார்க்க மாட்டோம், அந்த கெத்து அப்படின்ற கேரக்டரா தான் நம்ம பார்ப்போம். ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் அப்படிதான். ஆமா, பயங்கரமான ஒரு கேரக்டர். அப்ப வந்து ரைட்டிங்ல எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. கதை பயங்கரமா எழுதி இருக்கிறாரு. அதுதான், மத்தபடி வேற எந்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்து பழகி போன ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. ரெகுலரா ஒரு நீங்க பிரெடிக்டபிளா தான் இருக்கும். நீங்க கூட படம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நானே உன்ட்ட சொன்னேன், இப்ப அவங்க அம்மா போனோட பார்க்க போறேன். அது வந்து பிரெடிக்டபிளான ஒரு விஷயம் தான். இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் டிராமானா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டான விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்குள்ளதான் இருக்கும். அதுல கேம்னு ஒண்ணு காட்டுவாங்க இல்லையா, அதுல கூட நீங்க ஈஸியா பிரெடிக்டபிளான ஒரு விஷயங்கள் தான் வரும். அப்படி இருக்கையில வந்து ரொம்ப எக்ஸெப்ஷனலா வந்து யூனிக்கா பண்ண முடியுமான்னு தெரியல. பட் வந்து கேட்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கேஜிங்கா வந்து போர் அடிக்காம கொண்டு போயிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய சவால் தான். அந்த வகையில வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறது ஒரு உண்மையில அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது சப்ஜெக்டிவ். இந்த படம் வந்து ஒருத்தருக்கு மகாராஜா இருக்கலாம், இன்னொருத்தர் லவ்வரா இருக்கலாம், இல்ல ராய் இந்தியன் டு கோ டு எதுவா வேணா இருக்கலாம்.
பட் நமக்கு அது எண்ட் ஆஃப் த டே வந்து அது சப்ஜெக்டிவ். இது வந்து இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான படமா கேட்டா முக்கியமான படம், இதுதான் நம்பர் 1 நம்பர் 10ங்கிற மேட்டர்லாம் நமக்கு தெரியாது. அனைத்து மக்களுக்குமான ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாவும் சரி, ஒரு அரசியல் கருத்தாவும் சரி, இல்ல ஒரு பசங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் கிரிக்கெட் சம்பந்தமான படங்க பார்க்கணும்னாலும் இது அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு படத்தை கொடுத்த அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு அப்ரிசியேஷன்லயோ இல்ல அடுத்த ஏதோ ரிவ்யூலயோ வந்து கூடிய சீக்கிரத்துல உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் உங்களை நாங்க 2 பேரும் விடைபெறோம். ஓகே டாடா, பை பை.